Hi friends, வணக்கம் and welcome to Subhashini Bhupala and Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பீச் vlog தான் பார்க்க போறீங்க. இந்த vlog வந்து பாத்தீங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்ல எடுத்தது. ஸோ இது வந்து மிதுனுக்கு கையில் அடிபடுறதுக்கு முன்னாடி எடுத்த vlog. அதை நான் இப்போதான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இங்கே சம்மர் எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா அப்போ தான் வந்து பீச்சுக்கு வந்து போகவே முடியும். இங்கே வந்து வின்டர் டைமில் எப்படி வந்து ஸ்னோ இருக்கோ அதே மாதிரி சம்மர் டைமில் வந்து இங்கே நல்லாவே வந்து வெயில் இருக்கும். அந்த வெயிலும் பார்த்திங்கன்னா ஜூன் ஜூலை அந்த டைம் மட்டும்தான் நல்லா வெயில் அடிக்கும். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர்லலாம் லைட்டாக வந்து சில்னஸ் ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ நம்ம போக போகிற பீச் வந்து இந்தியானால தான் இருக்குது. நம்ம போக போகிற பீச் பேர் வந்து இந்தியானா டியூன்ஸ். இந்த பீச் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பீச்சுங்க. இந்த பீச் வந்து லேக் ஷோர் தான். இது லேக்கில் தான் வந்து இந்த பீச் அமைஞ்சிருக்கு. இந்த லேக் பேர் வந்து லேக் மிச்சிகன். இந்த லேக்கை சுற்றி இருக்கிற லேக் ஷோர் தான் வந்து விஸ்கான்சின், சிகாகோ, அப்புறம் வந்து மிஷிகன் அந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பீச்சாக இருக்குது. நம்மளுக்கு வந்து இது வந்து கடல் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேக்னே வந்து நம்ப மாட்டீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே வந்து பார்க் பண்ண போகிறோம். பார்க்கிங் டிக்கெட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து $12. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதில் வந்து இந்த இந்தியானா டியூன்ஸ் ஸ்டேட் பார்க் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து கேம்ப் சைட்ஸு அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இங்கே வந்து கேம்பிங் பண்ணுறவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ இப்போ போயிட்டு நம்ம காரை பார்க் பண்ணிவிட்டு நம்ம பீச்சுக்கு வந்து போகலாம். நம்ம சேனலில் நிறைய பீச் vlog வந்து போட்டிருப்பேன். அதில் எல்லா பீச்சுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேக் ஷோரில் எடுத்த பீச் vlog தான். ஸோ பார்க்கும் போது உங்களுக்கு வந்து கடல் மாதிரியே தான் தெரியும், அலை எல்லாமே வந்து வரும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து இது வந்து லேக்கு அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்கே வராது. நான் ஃபஸ்ட் டைம் இந்த பீச்சுக்கு வரும்போது வந்து ஏதோ லேக் ஷோர் தானே, அது என்ன பெருசாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ கடல் மாதிரியே இருக்கே, இது என்ன லேக்குன்னு வந்து நம்பவே முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலை இந்த பீச்சாவது இங்கே இருந்துச்சு, இல்லைன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சென்னையிலே பிறந்து சென்னையிலே வளர்ந்தாச்சு. மெரினா பீச்சு, பெசன்ட் நகர் பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சுற்றிருக்கேன் நான்லாம். ஸோ பீச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அதுவும் எனக்கு பீச்சுனா தான் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் வந்து சம்மரில் எப்படியாவது இந்த பீச்சுக்கு வந்து கண்டிப்பாக வந்துடுவோம். ஒரு 2-3 வாட்டியாவது பீச்சுக்கு போயிடுவோம். இல்லைனா வந்து எங்களுக்கு அந்த சம்மர் வந்து என்ஜாய் பண்ண மாதிரியே இருக்காது. பசங்களுக்குமே வந்து எப்படா பீச் போவோம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வெதர் மாறுச்சுனாலே வந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்கே வின்டரில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் சம்மர் வரும்போது ஸ்ப்ரிங்கு டு சம்மர் பார்த்திங்கன்னா உடனே வந்து டெம்ப்ரேச்சர் வந்து நம்மளுக்கு மாறிடாது. இப்போ ஓரளவுக்கு இப்போ இங்கே சூடு நல்லா டெம்ப்ரேச்சர் நல்லா ரைஸ் ஆகிட்டா கூட இந்த தண்ணி பார்த்திங்கன்னா சில்லுன்னு தான் இருக்கும். அதனால் ஒரு ஜூன் மிட்டு அந்த மாதிரிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் டெம்ப்ரேச்சர் கூட நம்ம போயிட்டு கால் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஐஸ் தண்ணி மாதிரி தான் இருக்கும். வெதர் வந்து நல்லா சூடான வெதர் இருந்தால் கூட நம்ம போயிட்டு தண்ணியிலலாம் கால் வைக்க முடியாது. இப்போ நம்ம வந்து பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. நல்லா பீச் வாலிபால் எல்லாம் வந்து விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி கேம்பிங் மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஏரியாலாம் இருக்குது. அங்கே வந்து டேபிள் போட்டு சமைச்செல்லாம் கூட சாப்பிடுவாங்க. ஜாலியாக வந்து டென்ட் மாதிரிலாம் போட்டு ஸோ பிக்னிக் மாதிரி கூட என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த பீச் இந்த சாண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்மளோட வேகனை வந்து நம்ம தள்ளிட்டு போகலாம். இந்த வேகன் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க திங்ஸ் எல்லாம் வச்சு மூவ் பண்ணுறதுக்கு. இல்லைனா ஒரு 2-3 பாக்ஸில் நாங்கள் எல்லாம் கையில் தூக்கிக்கிட்டு நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து நம்மளால் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இந்த வேகன் வாங்கினதுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து திங்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பீச்சுக்கு வரோனாலே நம்ம வந்து இந்த பீச் டாய்ஸு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். நம்ம ஊர் மாதிரி இங்கே பஜ்ஜி சுண்டல் எதுவுமே வந்து கிடைக்காது. நம்மளுக்கு அந்த மாதிரி தான் சாப்பிட்டு பழகிருச்சு. அது மாதிரி இங்கே ஸ்நாக்ஸ், இந்த ஊர் ஸ்நாக்ஸ் கூட நம்ம பார்க்க முடியாது. நம்ம என்ன எடுத்துகிட்டு வரோமோ அதை தான் வந்து சாப்பிட்டு ஆகணும். ஸோ இப்போ நம்ம வந்து பெட்ஷீட் அதை கீழே வந்து ஒரு
ஒரு பிளாங்கெட் இருக்குது நம்ம பீச்சுக்கு அது மாதிரி கேம்பிங்க்கு அந்த மாதிரிக்கெலாம் வந்து ஒரு பிளாங்கெட் ஒன்று வாங்கியிருந்தோம். ஸோ அந்த பிளாங்கெட்டை நல்லா விரிச்சிட்டு இப்போ வந்து ஃபோல்டபுள் சேர் 2 வாங்கியிருந்தோம். இது வந்து கேம்பிங் சேரு இல்லை இங்கே ஜென்ரலாக வந்து கான்சர்ட்டுக்கு அந்த மாதிரிலாம் வந்து போகிறவங்க வந்து அவுட்டோர் கான்சர்ட்டுக்குலாம் இந்த மாதிரி சேர்ஸ் வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சேர்ஸ் வாங்கிட்டால் இந்த மாதிரி பீச்சுக்கெலாம் வரும்போது கீழே உட்காந்து எழுந்துக்க தேவையில்ல, அந்த சேர்லேயே உட்காந்துக்கலாம். ஸோ அது வந்து வச்சாச்சு. ஸோ ஒரு இடமா வந்து செட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு வந்து அந்த வாட்டர் கன் எல்லாம் வந்து கொடுத்துட்டோம். ஸோ பசங்களும் ஜாலியாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஹலோ ஹலோ, ரெடி பண்ணிட்டீங்களாடா? நாங்கள் அன்றைக்கி போயிருந்த அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹை டைட்ஸ் வார்னிங் கொடுத்துருந்தாங்க. அதனால் நிறைய பேர் வந்து அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, ரொம்ப உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறையா அந்த கார்டு வந்து போய்கிட்டே இருந்தாங்க. இதுக்கும் யாருமே வந்து ஒரு லெவலுக்கு மேலே உள்ளே வந்து இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. டைட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா அந்த வேவ்ஸ் வந்து நல்லா நம்ம மெரினா பீச்சிலலாம் வர அளவுக்கு நல்ல பெரிய பெரிய அலையாக தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த அளவுக்கு பெரிய அலையெல்லாம் பார்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றதுனால நம்மளுக்கு அந்த உப்பு தண்ணி மாதிரிலாம் இருக்காது, நம்மளுக்கு நல்லா டயர்ட் ஆகாது, மேலெல்லாம் வந்து பிசு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப கிளியராக இருக்கும் தண்ணி. நம்ம கால் வச்சோன்னா நம்ம கால் அப்படியே வந்து தெரியும், அந்த அளவுக்கு நல்லா கிளியரான தண்ணியாக இருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி அலை வந்துட்டுருக்கு. நான் பீச்சுக்கு போனாலே வந்து அலையை பார்த்துக்கிட்டே என்னை வந்து எவ்வளோ மணி நேரம் உட்கார சொன்னாலுமே வந்து நான் உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி கார்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அங்கே சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாரையும் வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்சம் தெரியாமல் உள்ளே போனாங்கன்னா கூட பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குது இந்த தண்ணி. பசங்க வந்து அங்கே எடுத்துகிட்டு வந்த இந்த டாய்ஸை வச்சுட்டு ஜாலியாக அந்த வாட்டர் கன்னில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு போயிட்டு அங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து கேசல் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து போயிட்டு ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டேன். அழகாக வந்து அலை வந்துகிட்டே இருந்துச்சு. ஜாலியாக வந்து அதில் விளையாடிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நேரமாக வந்து உட்காந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணதே இல்லை இவ்வளோ நாளில். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கொஞ்சம் பசங்க குட்டியாக இருக்கும் போதெல்லாம் வந்து சீக்கிரமாக கிளம்புற மாதிரி ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து சில்லுன்னு ஆடுற மாதிரி ஆகிடும். பட் இந்த வாட்டி வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க. பசங்களுமே வந்து ரொம்ப நேரம் வந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஜாலியாக வந்து அந்த வாட்டர் கன்னெல்லாம் வச்சு அடிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து ரொம்ப நேரம் வந்து தண்ணியில் வந்து ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தோம். மிருத்துனுக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து பீச்சுனாலே ரொம்ப பிடிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணுவான். பட் ரேயான் பார்த்திங்கன்னா போன வருஷம் வரைக்குமே வந்து பீச்னால் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவனுக்கு அந்த காற்று அதுவுமே வந்து ஒத்துக்காது. இந்த வருஷம்தான் வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணானே ரேயானு. அதே மாதிரி இந்த மாதிரி கேசல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டி ரொம்ப அழகாக வந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். மிருத்துனுக்கு வந்து இந்த வாட்டர் கன்னில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவனுக்குன்னே வந்து நாங்கள் எப்போயோ வந்து வாங்கி வச்சுட்டோம். ஸோ இன்னும் இப்போ வந்து ரெண்டாக தேவைப்படுது. எல்லாமே வந்து ரேயானுக்குமே வந்து தேவைப்படுது. அதனால் இப்போலாம் வந்து ரெண்டாக வாங்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பள்ளம் தோண்டி தண்ணி வர வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது ரொம்பவே வந்து ஃபன்னாக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் தள்ளி நாங்கள் வந்து பள்ளம் தோண்டணும், நல்லா பெரிய பள்ளமாக தோண்டணும். ஆனால் தண்ணி வரவே இல்லை. சரி பக்கத்தில் போயிட்டு தண்ணி வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பள்ளம் தோண்டணும்.
பார்த்தா அதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு. பசங்களுக்கு செம ஜாலியாகிடுச்சு, பார்த்த உடனே தண்ணிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. மிருத்துனுக்கும் செம ஜாலியாகிடுச்சு. ரயான் பாருங்கள் எவ்வளோ ஆர்வமாக வந்து எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. இன்னும் இருக்கீங்க அண்ணா தண்ணி பண்ணு குக்கம் தெரியுது கடல்ல வந்து கிணறு வெட்டி ஒரு வழியாக அப்புறம் பசங்க பார்த்தீங்கன்னா தோண்டி தோண்டி நடுவில் இருந்த பிரிட்ஜையும் வந்து தோண்டிட்டாங்க. ஃபுல்லாக வந்து தண்ணி நிற்க ஆரம்பிச்சிச்சு. பசங்களும் ஜாலியாக இருந்தது. அவங்களுக்கும் ரொம்ப நேரம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட இதில் பள்ளம் தோண்டி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். போயிட்டு நாங்கள் கொண்டு வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பசங்களுக்கும் ட்ரெஸ் சேஞ்ச், அங்கே வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அங்கே வந்து ஷவரு எல்லாமே வந்து இருக்கும். நம்மளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிற ரூமு, அப்புறம் ஷவர் ரூம், அது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ அங்கே ஷவர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். மிக்சரு, சிப்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சன்செட் டைம் வந்து ரொம்ப செமையாக இருக்குங்க. ஈவினிங் டைமில் இந்த சன்செட் பார்க்குறது இந்த பீச்சில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ சன்செட் வரைக்கும் அங்கே இருந்துட்டு தான் வருவோம் நாங்கள் எப்போ போனாலுமே. ஸோ பசங்க கொஞ்சம் நேரம் ஃப்ரிஸ்பி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஸ்டோன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ரயானும் மிருத்துனும் போட்டி போட்டுக்கிட்டு ஒரு 2 ஸ்டோன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இது நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வந்து பேக்கில் போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஹாஸ்டல் கிடையாது, அது next to Rio got to remember that. அடைய முடியாது. நான் சூப்பர் மேன் ஆயிட்டேன். காத்து மேல காத்து கீழே மாதிரி ஆயிடுச்சு போல. அந்த பிளாங்கெட்டில் வந்து ஒட்டியிருக்க சாண்டெல்லாம் கீழே விழுறதுக்காக அந்த மாதிரி உதறிட்டு இருந்தார் ஹஸ்பண்டு. அது கொஞ்சம் காமெடியாக கலாய்ச்சிட்டு இருந்தோம். அதோட வந்து இந்த விளாக் வந்து முடியுது. இந்த விளாக் உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். until then bye, take care, thank you.